வேதாளை கடற்கரையில் மர்ம நபர்களால் தூக்கி வீசப்பட்ட தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் 3வது நாளாக தீவிரமாக தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன். தேடுதல் வேட்டையில் இந்த அதிகாரிகள் எந்த அளவிற்கு ஈடுபட்டு வருகிறார்கள்? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது இலங்கையிலிருந்து மர்ம பொருள் ஒன்றை கடத்தி வந்து வேதாளை கடலில் போடப்பட்ட சம்பவத்தில் 2 கடத்தல்காரர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வேதாளை கடற்கரையில் 3வது நாளாக கடத்தி வந்த மர்ம பொருளை தேடும் பணியில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதி இலங்கைக்கு மிக அருகாமையில் இருக்கும் காரணமாக அண்மை காலமாக இலங்கையிலிருந்து கடத்தல் தங்கம், போதைப் பொருட்கள், புகையிலை பொருட்கள் உள்ளிட்டவற்றை கடத்தி வரப்பட்டு தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில் கடத்தல்காரர்கள் விட்டு சென்று மீண்டும் அந்த கடத்தல் பொருளை கடத்தி வந்த இடத்திலிருந்து நேரம் அந்த சம்பவத்தில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த கடத்தல் பொருளை எடுத்து செல்கின்றனர். இவ்வாறு இலங்கையிலிருந்து கடத்தல் பொருள் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் 2 கடத்தல்காரர்களை வேதாளை கடற்கரை அருகே பிடித்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுது 2 கடத்தல்காரர்கள் கடத்தி வரப்பட்ட தங்க கட்டிகளை கடலில் போடப்பட்டதாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளுடன் இணைந்து வேதாளை கடற்கரையில் கடந்த 2 நாட்களாக கடலில் போடப்பட்ட தங்க கட்டிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் நேற்று தேடுதல் வேட்டையில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அதே இடத்தில் தற்போது மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் வேதாளை கடற்கரையில் ஸ்கூபா டைவிங் மற்றும் நீச்சல் வீரர்களின் உதவியுடன் தங்க கட்டிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மதன்.